ஆனியன் தோசை செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். எப்படி செய்யறதுன்னு இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லி கொடுப்பேன். இதுதான் ஆனியன் கட்ரு. ஒருத்த மட்டும்தான் சாப்பிட போகிறேன், அதனால் ஒரு ஆனியன் முட்டை எடுத்துக்கிறேன். இந்த உரிச்ச ஆனியனை 4 பீஸாக எடுத்துக்கலாம். ஓகேவா? 4 பீஸாக எடுத்துக்கிட்டு இந்த உள்ள போட்டு லாக் பண்ணிக்கங்க. அப்படி திருப்பி இங்கே இருக்கு பாருங்கள், அதை எடுத்து அவ்வளோதான். ஆனியனை சாப் பண்ணியாச்சு. ஓகே, இதை எடுத்து வச்சுக்குவோம். சின்னதாக 2 மிளகாய் எடுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் இதுவே காரம் அதிகமாக இருக்கும். சின்னதாக கொஞ்சம் போட்டு மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டு இதில் பச்சை மிளகாய் போட்டு அடித்தோம்னா சரியாக வராது. அதனால தான் கையில் கட் பண்ணி போடுறேன். ஓகே, அவ்வளோதான். இது வந்து இப்போது போடுறதுக்கான ஆனியன் தோசை, அது மேலே போடுறதுக்கான பாப்பப் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ தோசை சுட ரெடி பண்ணலாம். ஆனியன் டாப் அப். ஓகே, பாடி ஹீட் இருந்துச்சுனாக்கா எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம் இல்லையா, நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு இதை போல் நல்லா ஆனியனை போட்டு ஆனியன் ஊட்டப்போ ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அப்படியே குளிர்ச்சி நல்லாயிருக்கும். இதில் வந்து கேரட்லாம் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி அதை சின்ன சின்ன பீஸாக போட்டாலும் சரி, இல்லை நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி இந்த நூடுல்ஸ்லாம் போட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி சைஸில் ஸ்லைஸ் பண்ணி போட்டாலும் சரி, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி அப்படியே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் மேலாப்பில் அப்படியே தூவி வச்சோம்னா இன்னும் அருமையாக இருக்கும். இது மேலேயே இட்லி பொடி தூவணும்னா அதுவும் ஒரு டேஸ்ட் இருக்கும், அதுவும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் லைட்டாக இட்லி பொடி தூவுறேன் எப்படி இருக்கும். அவ்வளோதான், அருமையாக இருக்கும். ஓகே, ஆனியன் தோசை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட நமக்கு நார்த் இந்தியன் ஸ்டைல் தால் ஃப்ரை அதுதான் வச்சு சாப்பிட போகிறோம்.